ஏன் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கேட்டு வாங்குறதா வாங்குறீங்க? அந்த 4034 கோடியும் வாங்கியிருக்கப்படாதா? நீங்க சொன்ன அமித்ஷா பயந்துக்கிட்டு நிதியை விரிவிச்சிருவாரு அப்படிங்கிற கணக்கா நீங்க பேசியிருக்கிறீங்களே, அதே மாதிரி அந்த நீட் தேர்வையும் ரத்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏன் அந்த புண்ணியம்? திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில. நீங்க அமித்ஷாவை போய் பார்த்து ஒரு சவுண்டு விட்டு உங்க கூட்டணியை உறுதிப்படுத்தியதே அமித்ஷா தான். ஆனா நீங்க சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கினாரு, நிதியை கொடுத்தாருன்னு சொல்றீங்க பாருங்க. திருச்சி கல்யாணராமன் ஒரு மாமா, அது ராணுவ வீரர்கள் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு முன்னாடியே பிராமண தர்ப புல்லால் எடுத்து சுட்டுவிடுவாங்க. வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான தமிழ்நாடுக்கு அந்த திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கான நிதி 2999 கோடியை விடுவிச்சிருக்குது. அதுக்கு காரணம் நான் சொல்லி தான் அமித்ஷா அந்த நிதியை கொடுத்தாரு அப்படின்னு பெருமையை வாரி எடுத்துக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ விடுவித்ததுக்கு காரணம் இவர் அப்படின்னா, நிறுத்தி வைத்ததற்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுவும் 4034 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதில் 2999 கோடி மட்டும்தான் ஒன்றிய பிஜேபி அரசு கொடுத்துருக்கு. ஏன் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கேட்டு வாங்குறதா வாங்குறீங்க? அந்த 4034 கோடியும் வாங்கியிருக்கப்படாதா? நீங்க சொன்ன அமித்ஷா பயந்துக்கிட்டு நிதியை விரிவிச்சிருவாரு அப்படிங்கிற கணக்கா நீங்க பேசியிருக்கிறீங்களே, அதே மாதிரி அந்த நீட் தேர்வையும் ரத்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஏன் அந்த புண்ணியம் போகும்? பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். அதுக்கப்புறம் கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய எஸ்எஸ்சி நிதி 2000 கோடி ரூபாயை கொடுக்காம வச்சிருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பங்கீட்டில் 2 லட்சம் கோடி ரூபாய் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிதியமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறாரு. அதையும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லதாக போயிடும். அப்புறம் தமிழுக்கெல்லாம் நிதியை குறைவாக ஒதுக்குறாங்க. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அமித்ஷாவை போய் ஒரு குரல் விட்டு தமிழுக்கான நிதியையும் வாங்கிடுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தான் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு காலம் தொடங்கியது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, திராவிட மாடல் அரசு, ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? வயிறு கொஞ்சம் எரியட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசு நிரூபிச்சிருக்கிறது, அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்கிறது. அதை ஒன்றிய பிஜேபி அரசு இன்று வரை அங்கீகரிக்காமல், அதை ஒரு பெருமையாக எடுத்துக்காம, அதை பற்றி வாயே திறக்காம திருடனுக்கு தேள் கொட்டினா மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில். நீங்கள் அமித்ஷாவை போய் பார்த்து ஒரு சவுண்டு விட்டு, என்னப்பா தமிழ்நாடு எவ்வளோ பெரிய பெருமை வாய்ந்த ஒரு பெரிய இதை சொல்லியிருக்குது, தமிழ் தொன்மையான மொழி, தமிழர்கள் தொன்மையான இனத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படி ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு வரலாற்றுல பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை இன்னும் நீங்கள் அங்கீகரிக்காமல் இருக்கீங்களே, பேசாமல் இருக்கிறீங்களே. ஒரு நாடே இதை விழாவாக கொண்டாட வேண்டாமா? இதை பற்றி மற்ற நாடுகளெல்லாம் அழைத்து சொல்ல வேண்டாமா? அப்படிங்கிற மாதிரியும் போய் அமித்ஷாக்கு கொஞ்சம் அறிவுரை சொல்லிட்டு வருவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, அதே மாதிரி அமித்ஷா கிட்ட போய் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியை நுழைக்காதீங்க, இந்தியை திணிக்காதீங்க, புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லியெல்லாம் நிர்பந்தம் கொடுக்காதீங்க, மாநில உரிமையை பறிக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இன்னொன்று, பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றி பரண மேலே போட்டு வச்சிருக்கு மோடி அரசு. அதையே நீங்கள் ஒரு குரல் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். மிக முக்கியமாக தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற மிக பெரும் பாதிப்பை கொடுக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மக்களவை மறுவரை அப்படிங்கிறத தயவு செய்து நிறுத்தி வைக்குமாறு உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அமித்ஷாவை கேட்டுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு வேறு என்ன? அப்புறம் வக்பு சட்டம் உங்கள் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அமித்ஷா கிட்ட சொல்லி அந்த சட்டத்தை திரும்ப வாங்கிட சொல்லுங்கள். மாநில சுயாட்சிக்கு எதிராலாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதிமுகவும் பிஜேபி தான் இப்போ கூட்டணியில் இருக்கீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி கள்ள கூட்டணின்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் அதை பகிரங்கமாகவே இல்லை கள்ள கூட்டணிலாம் சொல்ல வேண்டாம், கூட்டணின்னே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணிட்டீங்க. சாரி, நீங்கள் சொல்லலை, அமித்ஷா தான் சொன்னார். ஆனால் உங்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தியதே அமித்ஷா தான். ஆனால் நீங்கள் சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கினாரு, நிதியை கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க பாருங்க. கேட்குறவங்க கேனன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? சரி, ஓகே, நீங்கள் உங்கள் ஆசையை ஏன் கெடுப்பானே? இப்போது 2999 கோடி வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அமித்ஷா எல்லாத்தையும் கொடுத்துருவார் இல்லையா? நீங்கள் தான் கூட்டணியில் இருக்கீங்களே, ஏன் சொல்லி அதெல்லாம் வாங்கி கொடுங்களேன். நீட் தேர்வுனால எத்தனை உயிர்கள் போயிருக்கிறது, அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கீங்க, அப்படி என்னங்க ஸ்பெஷல் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் 2 பேருக்கும் என்ன வேவ்லெங்த் சிங்க் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முன்ன இருந்த பாஜகவும் அப்படி தான், இப்போ இருக்கிற பாஜகவும் இப்படி தான். அப்போ நம்மளுக்கு தெரியல, இப்போ நல்லா தெரியுது. என்னன்னு கேட்குறீங்களா? பிஜேபி அப்படிங்கிறது அறிவியலுக்கு புறம்பானது, அறிவியலுக்கு எதிரானது, மூளையே பயன்படுத்த மாட்டார்கள். அதனால தான் மாட்டு மூத்திரம், மாட்டு சண்டையெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி உட்பட அறிவியலுக்கு புறம்பானவர், பிற்போக்கு சிந்தனை உடையவர். அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் காலத்துலேயே நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சுருந்தோம்,
ராமாயண காலத்திலேயே நாங்கள் இன்டர்நெட்டு, புஷ்பக விமானம்லாம் வச்சுருந்தோம். மகாபாரதத்திலே டெஸ்ட் டியூப் எல்லாம் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலுக்கு புறம்பாக பேசக்கூடியவர். பனிமூட்டமாக இருக்கும்போது போய் போர் விமானம் போச்சுன்னா ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மிக கொடுமையான பேச்சுக்களை எல்லாம் பேசியவர். அப்படிப்பட்ட பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா பொருத்தமும் 10 பொருத்தமும் கச்சிதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ இந்த பஹல்காம்ல வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி 26 அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இல்லையா? இதுக்கு முன்னாடி புல்வாமாலையும் வந்து தீவிரவாத தாக்குதல்னால 42 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உடல் சிதறி செத்து போனாங்க. புல்வாமா அட்டாக்கா இருக்கட்டும், பஹல்காம் அட்டாக்கா இருக்கட்டும், 2 சம்பவங்களிலுமே உளவுத்துறை எச்சரிக்கை செய்திருந்தது. இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற இருக்கிறது, நடைபெறக்கூடும்னு. ஆனால் ஒன்றிய பிஜேபி, மோடி அரசு, ராமராஜ்ய அரசு, சனாதன அரசு இதை புறக்கணிச்சு விட்டுட்டு அலட்சியத்தோட அவங்கவுங்க வேலையை அவங்க வேலையை செய்யலைங்கிறது தான் உண்மை. இதை அலட்சியப்படுத்தி தேவையற்ற வேலையில் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? இந்த மாதிரி அதிமுகவை மிரட்டி கூட்டணி வைக்கிறது, மாநில கட்சிகளை உடைக்கிறது, மாநில சுயாட்சியை எப்படி பறிக்கிறது, ஆளுநர்களை அனுப்பிச்சு எப்படி வந்து மிரட்டுறது, இடையூறு செலுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறது, இந்தியை திணிக்கிறது, புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறது, மதவெறியை எப்படி பரப்புறது, மற்றவங்க மேலே எப்படி அவதூறு வதந்திகளை பரப்புது அப்படிங்கிறதுல பிஸியாக இருந்துருக்கிறாங்க. அப்படி இருந்ததுனால் இந்த உளவுத்துறையின் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ள விட்டுட்டு இப்படி அப்பாவி மக்களுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்தது தான் பிஜேபி. இந்த அட்டாக் நடந்திருக்கு. அதை ஒட்டி வந்து ராணுவம் போய் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில், இந்திய ராணுவம் போய் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய சில பகுதிகளை வந்து நாங்கள் தாக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத ராணுவ அதிகாரிகள் சொன்னதுனால நம்ம நம்புகிறோம். எப்போதும் போல் மோடியோ பிஜேபி அரசோ சொல்லியிருந்தோம் நம்ம நம்ப மாட்டோம். ஏன்னா அவங்க ஒரு பக்கா ஃபேக் ஃபேக்ட்ரியை ரன் பண்ணக்கூடியவர்கள். வாயை திறந்தாலே பொய்யை தவிர அவர்கள் சுவாசிக்கிற காற்று கூட வந்து பொய்யாக தான் இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது. ராணுவ வீரர்கள் அப்படி சொன்னதுனால ராணுவத்தோடு நாம் துணையாக இருக்கிறோம். இப்போன்னு சொல்கிறோம், அதாவது பிஜேபி கும்பலோடையோ நரேந்திர மோடியோடையோ நாம் நிற்கலை. இந்திய நாட்டோடும் இராணுவ வீரர்களோடும் நாம் துணையாக இருக்கிறோம். இந்த சம்பவம் நடக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜு, வில்லேஜ் விஞ்ஞானி, தெர்மாகோல் புகழ் செல்லூர் ராஜு என்ன சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் எதுக்கு இராணுவ வீரர்களை பாராட்டுறீங்க? இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வாங்கி கொடுத்த நரேந்திர மோடியை தான் நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு ஒரு முத்த உதிர்த்திருக்காரு. ரொம்ப கேவலம் தான். அறிவே கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல கைப்பண்ணுக்கு கண்ணன். அதிமுகவுக்கு அறிவே கிடையாது, அது ஒரு அடிமை கும்பல் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம். இராணுவ வீரர்களுக்கு இதுக்கு கிரெடிட் கிடையாதான். ஆயுதங்கள் வாங்கி கொடுத்த பிரதமர் மோடிக்கு தான் கிரெடிட்டா. அப்போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடைபெற்று தீவிரவாதிகள் உள்ளே வந்து பல பேரை கொண்டுட்டு போகிறானே, அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? சொல்லிடுவோமா பிரதமர் நரேந்திர மோடி தான். இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க, அப்போ பல உயிர்கள் பலியாகிறதுக்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லணும்ல. இப்படிப்பட்ட தற்கொலைகள் தான் அதிமுகவிலும் இருக்கிறார்கள். ஸோ பிஜேபி சங்கிகளும் இப்படி தான், அதிமுக அடிமைகளும் அறிவு கெட்டவர்கள் தான். அதனால தான் இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா 10 பொருத்தமும் சிங்க் ஆகுது. இதில் அதிமுகவில் ராஜேந்திர பாலாஜின்னு இருக்கார். அவர் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் 1000 பேரோட போய் சேர்ந்து இராணுவத்தில் சேர்ந்து போய் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒரு போய் சுட்டு கொண்டுட்டு வருவாராம். இப்படி தான் திருச்சி கல்யாணராமன் ஒரு மாமா பிராமண, அதாவது இராணுவ வீரர்கள் துப்பாக்கி எடுத்து சுடுறதுக்கு முன்னாடியே பிராமண தர்ப புல்லால் எடுத்து சுட்டுவிடுவானாம். ஐயோ, எப்படிப்பட்ட ஆளுகிட்ட வந்து நம்ம சிக்கியிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ பிஜேபி சங்கிங்கிறதும் அறிவுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லையா? அதே மாதிரி அதிமுக அடிமைகளுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால தான் 10 பொருத்தமும் சரியாக வந்து இவங்க 2 பேர் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபி அரசினுடைய எந்த செயல்பாடுகளையும் கண்டிக்க துணிவில்லாத ஒருவர், இவர் சொல்லி தான் வந்து நிதியை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு பெருமை பேசிக்கிறதும், இப்போ இராணுவ வீரர்களுடைய உயிர் தியாகத்தை கூட கொச்சைப்படுத்துகிற மாதிரி அதிமுகவினரை அனுப்பி இந்த மாதிரி இதெல்லாம் கிரெடிட் வந்து நரேந்திர மோடிக்கு தான். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது ஊர்ந்து தவழ்ந்து வருவார். ஆனால் மற்றவங்க இருக்காங்க தெரியுமா அதிமுகவில், ஐயோ என்ன சொல்கிறது, அப்புறம் இதை விட இன்னும் தாழ்ந்து ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் போட்டுருவாங்க. அப்போது தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் அறிவுக்கு எதிராகவும் தொடர்ந்து அதிமுக கும்பல் செயல்பட்டுக்கிட்டே வருது. அப்படிங்கும்பொழுது இந்த கும்பல் பிஜேபி அப்படிங்கிற ஒரு மிக கொடூர சிந்தனை உடைய கும்பலோடு சேர்ந்துக்கிட்டு 2026 தேர்தலை சந்திக்க போகிறோம். திராவிட மாடல் அரசு மாநில உரிமைக்காக பேசி கொண்டிருக்கிற அரசை நாங்கள் வந்து அகற்றணும்னு ஒரு கொள்கையோடு வரோம். அப்படிங்கும்பொழுது
நாம தான் எச்சரிக்கையோட இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி. இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல். குறிப்பா சாட்டை துரைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள். மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க, இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும். திருவாரூர் மெத்தேடு என்னடானா விளக்கமா எடுத்துட்டு போய் வீட்டுல சாத்துறது.